வணக்கம். உங்கள் ரமேஷ் ஹோம் பேசிட்டு இருக்கேன். திருமல லேட்டஸ்ட் அப்டேட்ன்னு பார்த்தோம்னா, இந்த 2026ல பிரம்மோற்சவத்துக்கு சம்மந்தப்பட்டு, திருமலா திருப்பதி பிரம்மோற்சவத்துக்கு சம்மந்தப்பட்டு கமெண்ட்ஸ்ல நெறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. இந்த வருஷம் 2 பிரம்மோற்சவம் வரும். சிம்பிளா சொல்லணும்னா, எதுக்காக 2 பிரம்மோற்சவம் வருதுன்னு பார்த்தோம்னா, நம்ம ஹிந்து பஞ்சாங்கம் படி பார்த்தோம்னா, சந்திர கமனம் பேஸ் பண்ணி, அதாவது ஜியோகிராபிக்கல் சேஞ்சஸ்ன்றது ஒரு 2.5லேருந்து 3 வருஷம். அதாவது 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஜியோகிராபிக்கல் சேஞ்சஸ்ல சந்திர கமனம் பேஸ் பண்ணி தான் நம்ம மந்த் கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுபடி பார்த்தோம்னா இந்த 2026ல அதிக மாசம் வருது. அதுல இந்த அதிக மாசம்ன்றது பார்த்தோம்னா இந்த 2026ல நம்மளுக்கு அதிக அஸ்வயுஜ மாசம், இன்னொன்று நிஜ அஸ்வயுஜ மாசம்ன்றது அடிஷ்னல் மந்த் வருது. இந்த 2 மாசம் வர்றதுனால 2 பிரம்மோற்சவங்கன்றது வரும். இது ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்ராக்சிமேட்டடா கவுண்ட் பார்த்தா கூட ஜியோகிராபிக்கல் சேஞ்சஸ்ல இது வருது. ஸோ இந்த 2026ல 2 பிரம்மோற்சவம்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 15ஆம் தேதி பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒரு பிரம்மோற்சவம் பார்த்தோம்னா செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 23ஆம் தேதி எண்ட் ஆகுது. ஓகேங்களா? செப்டம்பர் 19ஆம் தேதி பார்த்தோம்னா அன்னைக்கு திருமலா ஸ்ரீவாரி பிரம்மோற்சவத்தில் ஒரு பார்ட்டா முக்கியமான கருட சேவா. ஸோ செப்டம்பர் 15லேருந்து செப்டம்பர் 23 ஒரு பிரம்மோற்சவம். இன்னொன்று பிரம்மோற்சவம் அக்டோபர் மாதம், அக்டோபர் 12ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் ஒரு பிரம்மோற்சவம் வருது. ஸோ இந்த அக்டோபர் மாதம் வர்ற பிரம்மோற்சவத்துல ஒரு பார்ட்டா அக்டோபர் 16ஆம் தேதி திருமலா ஸ்ரீவாரி கருட சேவா வருது. ஸோ இந்த வருஷம் 2 பிரம்மோற்சவம் இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நீங்க தர்சனத்துக்கு போகலன்னா கூட இந்த பிரம்மோற்சவம் டேஸ்ல நம்ம திருமலா ஸ்ரீவாரி 4 மாட வீதி ஸ்டெப்ஸ்ல உட்காந்துட்டோம்னா சேவாஸ் பார்க்கலாம். ஸோ எந்தெந்த டேட்ல எந்தெந்த சேவா நடக்கும் என்ற அப்டேட் எல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன். ஸோ இந்த அதிக மாசம் பண்றதுனால 2 பிரம்மோற்சவம் இந்த 2026ல. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஜென்ரலா பக்தர்கள் அதிகமா கருட சேவாக்கு வருவாங்க. ஸோ கருட சேவாக்கு நெக்ஸ்ட் டே பார்த்தோம்னா ஸ்வர்ண ரதம் இருக்கும். ஸோ பிரம்மோற்சவத்துல கருட சேவா அண்ட் ஸ்வர்ண ரதம் இது ரெண்டுமே க்ரௌட் ரொம்ப அதிகமா இருக்கும். அதே போல பிரம்மோற்சவம் எண்ட் டேஸ், அதாவது எண்ட்ல சக்கர ஸ்நானம் இருக்குல்ல, அதுக்கும் க்ரௌட் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒரு நாள் இந்த பிரம்மோற்சவம் டேஸ்ல ஜென்ரலா 9 டேஸ் நடக்கும் பிரம்மோற்சவம்ன்றது. ஏதோ ஒரு நாள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்தோம்னா 2 வாகன சேவாஸ் பார்க்கலாம். காலையில ஒரு வாகன சேவா, சாயந்தரம் ஒரு வாகன சேவான்றது பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த பிரம்மோற்சவம் டேஸ்ல ஜென்ரலா இந்த ப்ரிவிலேஜ்டு தர்ஷன்ஸ், பிலோ 1 இயர் பேபி தர்ஷன், சீனியர் சிட்டிசன் தர்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்காது. ஓகேங்களா? பிரம்மோற்சவம் டேஸ்ல இந்த ப்ரிவிலேஜ்டு தர்ஷன்ஸ்ன்றது கேன்சல் பண்ணுவாங்க. ஆர்ஜித சேவாஸ் கூட கேன்சல் பண்ணுவாங்க. இதெல்லாம் அப்டேட்ன்றது டிடிடி 1 by 1 கொடுத்துட்டே வருவாங்க. அப்ப நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஸோ அதிக மாசம் வர்றதுனால 2 பிரம்மோற்சவம் செப்டம்பர் 15லேருந்து செப்டம்பர் 23 வரைக்கும் ஒரு பிரம்மோற்சவம், அக்டோபர் 12லேருந்து அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் 1 பிரம்மோற்சவம், 2 பிரம்மோற்சவம் வருது. இது பக்தர்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ். திருமலா ஸ்ரீவாரை நம்ம 4 மாட வீதியில தரிசனம் பண்றதுக்கு 2 சான்ஸ் இருக்கு. இது போல திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் மிஸ் ஆகாம உங்களுக்கு கரெக்டா ரீச் ஆகாம. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம்.